வணக்கம். செந்தணலின் பிரதான செய்திகள். விரிவான செய்திகளுக்கு முன் தலைப்புச் செய்திகள். கடந்த 77 ஆண்டுகளில் ஆட்சிக்கு வராத ஒரு கட்சி ஆட்சிக்கு வந்தபோதும் முந்தைய அரசாங்கங்களில் இருந்து வேறுபட்டிருக்கவில்லை என்று நாடாளுமன்ற உறுப்பினர் கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் தெரிவித்துள்ளார். 2025ஆம் ஆண்டுக்கான ஒதுக்கீட்டு சட்டமூலத்தின் 2ஆம் வாசிப்பு நிறைவேற்றுவதற்காக நடைபெற்ற வாக்கெடுப்பின் போது நாடாளுமன்ற உறுப்பினர் கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் எதிர்த்து வாக்களித்துள்ளார். யாழ்ப்பாணம் போதனா வைத்தியசாலை நிர்வாகத்திற்கு எதிராக நாளைய நாள் முதல் அரசு வைத்திய அதிகாரிகள் சங்கத்தினர் தொழிற்சங்க நடவடிக்கை மேற்கொள்ள உள்ளனர். நாடாளுமன்ற உறுப்பினர் நாமல் ராஜபக்ஷ குற்றப்புலனாய்வு திணைக்களத்தில் இன்று முன்னிலையாகியுள்ளார். கனேமுள்ள சஞ்சீவ கொலையின் பிரதான சந்தேக நபரின் உருவத்திற்கு இணையான யுவதி ஒருவர் மத்துகம பகுதியில் வைத்து கைது செய்யப்பட்டுள்ளார். மினுவாங்கொடையில் துப்பாக்கிச் சூட்டு சம்பவம் ஒன்று இன்று இடம்பெற்றுள்ளது. கொழும்பு மேல் நீதிமன்ற நீதிபதிக்கு எதிராக சமூக வலைதளங்களில் பகிரப்பட்ட 2 பதிவுகள் தொடர்பில் உயர் நீதிமன்ற பதிவாளரால் நீதிமன்றத்திற்கு அறிக்கை ஒன்று சமர்ப்பிக்கப்பட்டுள்ளது. குளவிக்கொட்டுக்கு இலக்காகி 9 மாணவர்கள் கம்பளை ஆதார வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர். இந்தோனேஷியாவில் சக்தி வாய்ந்த நிலநடுக்கம் ஏற்பட்டுள்ளது. ரஷ்யா மற்றும் உக்ரைன் போர் நிறுத்த தீர்மானத்திற்கு 93 நாடுகள் ஆதரவு தெரிவித்துள்ளன. தொடர்பென விரிவான செய்திகள். கடந்த 77 ஆண்டுகளில் ஆட்சிக்கு வராத ஒரு கட்சி ஆட்சிக்கு வந்த போதும் முந்தைய அரசாங்கங்களில் இருந்து வேறுபட்டிருக்கவில்லை என்று நாடாளுமன்ற உறுப்பினர் கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் தெரிவித்துள்ளார். கடந்த 77 ஆண்டுகளில் ஆட்சிக்கு வராத ஒரு கட்சி ஆட்சிக்கு வந்தபோது அந்த கட்சி ஆட்சிக்கு வந்ததும் முந்தைய அரசாங்கங்களில் இருந்து தீவிரமான மாற்றம் மற்றும் விலகல் இருக்கும் என்று நாங்கள் நம்பினோம். வடக்கு கிழக்குக்கான இந்த வரவு செலவு திட்டத்தில் அதைத்தான் நாங்கள் எதிர்பார்த்தோம். ஆனால் அது நடக்கவில்லை. நம்பிக்கையை இழக்க செய்கின்றது என்று தமிழ் தேசிய மக்கள் முன்னணியின் தலைவரும் நாடாளுமன்ற உறுப்பினருமான கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் தெரிவித்துள்ளார். நாடாளுமன்றத்தில் நேற்று செவ்வாய்க்கிழமை நடைபெற்ற 2025ஆம் ஆண்டுக்கான வரவு செலவு திட்டத்தில் 7ஆம் நாள் விவாதத்தில் உரையாற்றுகையிலேயே அவர் மேற்கண்டவாறு குறிப்பிட்டார். அவர் மேலும் உரையாற்றுகையில் வடக்கு கிழக்கு போரால் பாதிக்கப்பட்ட பகுதிகள் என்பதால் நாட்டின் மற்ற பகுதிகளை விட மிகவும் அதிகமாக நிதி ஒதுக்கப்பட்டிருக்க வேண்டும். ஆனால் அந்த புள்ளி விவரங்களை அம்பாந்தோட்டையுடன் ஒப்பிட்டு பாருங்கள். யாழ்ப்பாணத்திற்கு 187 மில்லியன் ஒதுக்கப்பட்டது. அம்பாந்தோட்டைக்கு 548 மில்லியன் ஒதுக்கப்பட்டுள்ளது. மாத்தரை 473 மில்லியன், காலி 545 மில்லியன், கம்பகா 432 மில்லியன், களுத்துறை 516 மில்லியன், கொழும்பு 452 மில்லியன். இவை மிகவும் பாதுகாப்பான வளர்ச்சியடைந்த பகுதிகளுமாகும். குருநாகல் 256 மில்லியன், அனுராதபுரம் 309 மில்லியன், ரத்னபுரி 566 மில்லியன், கேகாலை 540 மில்லியன் ஆகும். வடக்கு கிழக்கு மாவட்டங்களுக்கு 200 மில்லியனுக்கும் மேல் போகவில்லை. 200 மில்லியனுக்கும் கீழேயே உள்ளது. 30 ஆண்டுகளுக்கு மேலாக போரால் பாதிக்கப்பட்ட பகுதிகளுக்கு இவ்வாறு செய்திருக்கும் ஒதுக்கீடுகளில் நிச்சயமாக தவறிருக்கின்றது. இத்தகைய உங்களின் நடவடிக்கைகளால் எங்களை போன்றவர்களுக்கு நீங்கள் சொல்ல வரும் செய்திதான் என்ன? வடக்கில் உள்ள முன்பள்ளி ஆசிரியர்களுக்கு 6000 ரூபாவே கொடுப்பனவாக வழங்கப்படுகின்றது. வெறும் 6000 ரூபாய். ஆனால் பாதுகாப்பு அமைச்சும் முன்பள்ளி ஆசிரியர்களை வைத்துள்ளது. சிவில் பாதுகாப்பு துறையின் கீழ் முன்பள்ளி ஆசிரியர்கள் உள்ளனர். அவர்களுக்கு 20,000 ரூபாய்க்கு மேல் சம்பளம் வழங்கப்படுகின்றது. தற்போது 30,000 அல்லது அதற்கும் அதிகமாகவும் வழங்கப்படுகின்றது. இதனை தவறென நான் சொல்லவில்லை. நீங்கள் இதனை சீர்தூக்கி பார்க்க வேண்டும் என்பதற்காகவே சுட்டிக்காட்டுகின்றேன். கல்வி அமைச்சின் கீழ் அதே பணியை செய்யும் முன்பள்ளி ஆசிரியருக்கு 6000 ரூபாய் ஊதியமும், ஆனால் இராணுவ நிறுவனமான பாதுகாப்பு அமைச்சகத்தின் கீழ் 30,000க்கு மேல் ஊதியமும் வழங்கப்படுகின்றது என்றால் இதன் மூலம் நீங்கள் சொல்லும் செய்தி என்ன? வடக்கு கிழக்கில் வனத்துறையும் உயர் பாதுகாப்பு வலயமும் ஒரு சாபக்கேடாகும். போருக்கு பின்னர் நீங்கள் இராணுவத்தினருக்கான உயர் பாதுகாப்பு வலயங்களை அறிவித்தீர்கள் மற்றும் வனவள திணைக்களம் யுத்த சூழ்நிலை காரணமாக மக்கள் இடம்பெயர்ந்த பாரிய ஏக்கர் காணிகளை கையகப்படுத்தியது. அவர்கள் திரும்பி வந்திருந்தும் கூட அவர்களது நிலங்கள் வனப்பகுதியாகவே அறிவிக்கப்பட்டது. நாங்கள் அதை திரும்ப பெற முயற்சித்தோம், ஆனால் முடியவில்லை. அத்துடன் எங்கள் மக்களை கைது செய்து வாரக்கணக்கில் பிணையில் வர முடியாத அளவுக்கு நீதிமன்றங்களில் வழக்கு தொடர்ந்தனர். வடக்கு கிழக்கு மக்கள் பல அடிப்படை பிரச்சனைகளுக்கு முகம் கொடுத்துள்ளார்கள். இருப்பினும் வரவு செலவு திட்டத்தில் அதற்கான தீர்வுகள் எதுவும் முன்வைக்கப்படவில்லை. மக்களுக்கு முரண்பாடற்ற தீர்வு கிடைக்கும் வரையில் அரசின் வரவு செலவு திட்டத்தை எதிர்த்து வாக்களிப்பதை தவிர வேறு எந்த தெரிவுகளும் எமக்கு கிடையாது. போர் முடிவடைந்து 15 ஆண்டுகள் கடந்தும் தமிழர் பிரதேசங்களில் ஆக்கிரமிப்புகள் இன்றும் தொடர்கின்றன. இந்த அரசாங்கம் தெளிவாகும் வரை எமது பிரச்சினைகளுக்கு
அரசாங்கம் தெளிவான பதில்களை வழங்கும் வரை இந்த வரவு செலவு திட்டத்திற்கு எதிராக வாக்களிப்பதை தவிர எமக்கு வேறு வழி இல்லை என்பதனால் இந்த வரவு செலவு திட்டத்தை எதிர்க்கின்றேன் என்று தமிழ் தேசிய மக்கள் முன்னணியின் தலைவரும் நாடாளுமன்ற உறுப்பினருமான கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் தெரிவித்தார். We have repeatedly said in previous budgets, I have been a member of parliament since 2001. At that time itself, we spoke in terms of needing a special provision for the Northeast because it was war affected. Certainly, since I got re-elected in 2020, we have been saying that after 2009, consecutive governments should have declared the Northeast a war affected area. They should have brought in certain protectionist measures for maybe 5 years or 10 years to ensure that the people who are vulnerable, who are literally 40 years behind the rest of the country, their economies are protected, allowed to grow, strengthen. And then once they are ready to compete with the rest of the country, then you have a all-encompassing policy for the whole country. So we have been saying that for previous governments, but of course none of those governments listened. And we were hoping that this government, which is dominated by the JVP, which is a leftist party, would actually take that point, but they haven't. And as a result, there are serious concerns, Honorable Deputy Speaker. Now, take for example, there are in this budget, in the annexures, the allocations to the Kacheris for the Northeast are in this way. Capital expenses for the Kacheri, Jaffna has been allocated 187 million. Mannar has been allocated 189 million. Bavunia 100 million. Mullaitivu 126 million. Kilunuchi 179 million. Now you would think that these are very good figures and should be very good figures, especially because these are war affected areas that need much more than the rest of the country. But compare those figures with Hambantota. Jaffna was allocated 187 million. Hambantota is allocated 548 million for capital expenditure through the Kacheri. Matara 473 million. Galle 545 million. Gampaha 432 million. Kalutara 516 million. Colombo 452 million. These are fairly safe, developed areas. Kurunegala 256 million. Anuradhapura 309 million. Ratnapura 566 million. Kegol 540 million. We don't even go beyond 200 million. In the north and the east, we don't get even more than 200 million. Well below 200 million. For over 30-year war-affected area. Now surely there is something wrong with these allocations. What is the message you're sending people like us? The President and the Finance Minister in his speech says that the war-affected area must be developed and special focus must be given. But in reality, it's the complete opposite. 2025 ஆண்டுக்கான ஒதுக்கீட்டு சட்டமூலத்தின் 2ஆம் வாசிப்பு நிறைவேற்றுவதற்காக நடைபெற்ற வாக்கெடுப்பின் போது நாடாளுமன்ற உறுப்பினர் கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் எதிர்த்து வாக்களித்துள்ளார். 2025 ஆண்டுக்கான ஒதுக்கீட்டு சட்டமூலத்தின் 2ஆம் வாசிப்பு நேற்றைய நாள் நாடாளுமன்றில் நிறைவேற்றுவதற்காக நடைபெற்ற வாக்கெடுப்பின் போது தமிழ் நாடாளுமன்ற உறுப்பினர்களில் நாடாளுமன்ற உறுப்பினர் கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் மட்டுமே எதிர்த்து வாக்களித்துள்ளார். இலங்கை தமிழரசு கட்சியின் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் மற்றும் சுயேட்சை குழுவின் நாடாளுமன்ற உறுப்பினர் எவரும் வாக்கெடுப்பில் பங்கேற்கவில்லை. ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணியின் பன்னி மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினர் செல்வம் அடிக்கலநாதன் ஆதரித்து வாக்களித்திருந்தார். 2025 ஆண்டுக்கான ஒதுக்கீட்டு சட்டமூலத்தின் 2ஆம் வாசிப்பு 109 மேலதிக வாக்குகளால் நாடாளுமன்றத்தில் நிறைவேற்றப்பட்டது. நேற்று மாலை 6:10 மணிக்கு இடம்பெற்ற 2ஆம் வாசிப்பு மீதான வாக்கெடுப்பில் வரவு செலவு திட்டத்திற்கு ஆதரவாக 155 வாக்குகளும் எதிராக 46 வாக்குகளும் அளிக்கப்பட்டன. ஆளும் கட்சியைச் சேர்ந்த 159 பேரில் நேற்று சபை அமர்வில் கலந்து கொண்ட 154 பேர் ஆதரவாக வாக்களித்தனர்.
ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணியின் வன்னி மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினர் செல்வம் அடைக்கலநாதனும் ஆதரவாக வாக்களித்தார். இலங்கை தமிழரசு கட்சியின் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் எவரும் வாக்கெடுப்பில் பங்கேற்கவில்லை. அத்துடன் சுயேட்சை குழுவின் யாழ்ப்பாண மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினர் ராமநாதன் அர்ச்சுனாவும் வாக்கெடுப்பில் கலந்து கொள்ளவில்லை. ஐக்கிய மக்கள் சக்தியின் நாடாளுமன்ற உறுப்பினர்களான பழனி திகாம்பரம், தயாஸ்ரீ ஜெயசேகர ஆகியோரும் வாக்கெடுப்பில் பங்கேற்கவில்லை. ஐக்கிய மக்கள் சக்தியின் ஏனைய நாடாளுமன்ற உறுப்பினர்கள் ஐக்கிய தேசிய கட்சியின் நாடாளுமன்ற உறுப்பினர் ஜீவன் தொண்டமான், புதிய ஜனநாயக முன்னணியின் நாடாளுமன்ற உறுப்பினர்கள், ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுனவின் நாடாளுமன்ற உறுப்பினர்கள், தமிழ் தேசிய மக்கள் முன்னணியின் நாடாளுமன்ற உறுப்பினர் கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் ஆகியோர் வரவு செலவு திட்டத்திற்கு எதிராக வாக்களித்தனர். 2025 நிதியாண்டுக்கான ஒதுக்கீட்டு சட்டமூலத்தின் 2ஆம் வாசிப்பு அல்லது வரவு செலவு திட்ட உரை நிதி அமைச்சர் என்ற ரீதியில் ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்கவினால் கடந்த 17ஆம் நாள் நாடாளுமன்றத்தில் முன்வைக்கப்பட்டது. இதனைத் தொடர்ந்து பிப்ரவரி 18ஆம் நாள் முதல் நேற்று வரை 7 நாட்கள் ஒதுக்கீட்டு சட்டமூலம் மீதான 2ஆம் வாசிப்பு மீதான விவாதம் நடைபெற்றது. குழுநிலை விவாதம் பிப்ரவரி 27ஆம் நாள் முதல் மார்ச் 21ஆம் நாள் வரை 19 நாட்கள் இடம்பெறவுள்ளது. இதற்கமைய 2025 நிதியாண்டுக்கான வரவு செலவு திட்டத்தின் 3வது வாசிப்பு மீதான வாக்கெடுப்பு மார்ச் 21ஆம் நாள் வெள்ளிக்கிழமை மாலை 6 மணிக்கு இடம்பெறவுள்ளது. யாழ்ப்பாணம் போதனா வைத்தியசாலை நிர்வாகத்திற்கு எதிராக நாளைய நாள் முதல் அரச வைத்திய அதிகாரிகள் சங்கத்தினர் தொழிற்சங்க நடவடிக்கை மேற்கொள்ள உள்ளனர். யாழ்ப்பாணம் போதனா வைத்தியசாலை நிர்வாகத்திற்கு எதிராக நாளைய நாள் முதல் அரசு வைத்திய அதிகாரிகள் சங்கத்தினர் தொழிற்சங்க நடவடிக்கை மேற்கொள்ள உள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. இது தொடர்பில் யாழ்ப்பாணம் போதனா வைத்தியசாலை அரசு வைத்திய அதிகாரிகள் சங்கத்தினர் அறிக்கை வெளியிட்டுள்ளனர். மேலும் அந்த அறிக்கையில் நோயாளிகளது பாதுகாப்பை உறுதி செய்ய தவறியமை மற்றும் யாழ் போதனா வைத்தியசாலையினது நிர்வாகத்தினை தக்க வைப்பதற்காக மருத்துவமனை ஊழியர்களிடையே தொடர்ந்தும் சர்ச்சைகளை உருவாக்கும் முயற்சிகளை தொடர்ச்சியாக மருத்துவமனை பணிப்பாளர் மேற்கொண்டு வருவதை எதிர்த்து தொழிற்சங்க நடவடிக்கையில் ஈடுபட நாம் தீர்மானித்துள்ளோம். நாங்கள் தொடர்ச்சியாக யாழ் போதனா வைத்தியசாலை நிர்வாகத்தோடு 2 மாதங்களாக கலந்துரையாடல்களை மேற்கொண்டு வந்த நிலையிலும் நோயாளர்களின் பாதுகாப்பை யாழ் போதனா வைத்தியசாலையினது நிர்வாகம் உறுதி செய்ய தவறியமையால் தொழிற்சங்க நடவடிக்கையை மேற்கொள்ள வேண்டிய துர்ப்பாக்கிய நிலைக்கு நாம் தள்ளப்பட்டுள்ளோம் என்பதை மன வருத்தத்துடன் தெரிவித்துக் கொள்கின்றோம். பின்வரும் காரணங்களுக்காகவே நாம் எமது தொழிற்சங்க நடவடிக்கையை மேற்கொள்ள உள்ளோம். நோயாளர் அவசர சேவைகளுக்கான பிரிவுகளுக்கு ஆளணி பற்றாக்குறையாகவும் அதே நேரம் சாதாரண பிரிவுகளுக்கு அதிகமான ஆளணியும் பொருத்தப்பாடற்ற விதத்தில் ஒதுக்கீடு செய்யப்பட்டு இருப்பதனால் நோயாளரின் உயிருக்கு உத்தரவாதம் இல்லாமல் உள்ளது. யாழ் போதனா வைத்தியசாலை நிர்வாகத்தின் தனிப்பட்ட விருப்பு வெறுப்புகளுக்காக விபத்து அதிதீவிர சிகிச்சை பிரிவில் ஒரு ஆபத்தான பணியாளரை பொறுப்பில் இருத்தி அர்ப்பணிப்பான பணியாளரை இடம் மாற்றியுள்ளமை நோயாளிகளின் உயிராபத்திற்கு ஏதுவான பாதகமான நிலைமையை உருவாக்கியுள்ளது. சில ஊழியர்களின் பொறுப்புணர்ச்சியற்ற நடவடிக்கைகள் தொடர்பாக மருத்துவ நிபுணர்கள் சுட்டிக்காட்டிய போதும் அவர்களை திருத்துவதற்கு இதுவரை எந்தவித நடவடிக்கையும் எடுக்கப்படவில்லை. தகவல் அறியும் உரிமை சட்டத்தின் மூலம் மருத்துவ நிபுணர்களால் தகவல்கள் கோரப்படும் போது தவறான தகவல்களை வழங்குவதுடன் தகவல்களை வழங்குவதில் தாமதம் செலுத்துதல், மருத்துவமனையில் ஆபத்தான நிலையில் உள்ள அனைத்து நோயாளிகளினதும் பாதுகாப்பை உறுதி செய்யும் வரையில் தொழிற்சங்க நடவடிக்கையாக அதிதீவிர சிகிச்சை தவிர்ந்த சாதாரண பணிகளையும் இடைநிறுத்த முடிவு செய்துள்ளோம். இது நோயாளரின் நலன் கருதி எடுக்கப்பட்டுள்ள முடிவு என்பதனால் நீண்டகால நோக்கிலான சரியான முடிவுகள் எட்டப்படும் வரையில் தொழிற்சங்க நடவடிக்கையை தொடர வாய்ப்புள்ளது. இதனால் யாழ் போதனா வைத்தியசாலையில் அவசர சிகிச்சைகள் தவிர்ந்த ஏனைய சிகிச்சைகள் தற்காலிகமாக இடைநிறுத்தப்படும் என்பதனை மன வருத்தத்துடன் நாம் தெரிவித்துக் கொள்கின்றோம் என்றும் அந்த அறிக்கையில் குறிப்பிடப்பட்டுள்ளது. நாடாளுமன்ற உறுப்பினர் நாமல் ராஜபக்ஷ குற்றப்புலனாய்வு திணைக்களத்தில் இன்று முன்னிலையாகியுள்ளார். நாடாளுமன்ற உறுப்பினர் நாமல் ராஜபக்ஷ குற்றப்புலனாய்வு திணைக்களத்தில் இன்று முன்னிலையாகியுள்ளார். 2013ஆம் ஆண்டு நடைபெற்ற ஏர்பஸ் கொள்வரவு தொடர்பில் வாக்குமூலம் வழங்குவதற்காகவே அவர் குற்றப்புலனாய்வு திணைக்களத்திற்கு அழைக்கப்பட்டிருந்தார். ஸ்ரீலங்கன் ஏர்லைன்ஸ் நிறுவனத்திற்கு புதிய விமானங்களை மாற்றும் போது நடந்ததாக கூறப்படும் நிதி பரிவர்த்தனை தொடர்பாக வாக்குமூலம் வழங்குவதற்காகவே அவர் குறித்த திணைக்களத்திற்கு அழைக்கப்பட்டுள்ளார். பொது நிறுவன மேம்பாட்டு அமைச்சகத்தின் முன்னாள் செயலாளர் அளித்த முறைப்பாட்டை தொடர்ந்து குற்றப்புலனாய்வு துறையின் நிதி மற்றும் வணிக குற்றப்புலனாய்வு பிரிவின் நிதி குற்றப்புலனாய்வு பிரிவு இந்த விடயத்தை விசாரித்து வருகின்றது. இதேவேளை ஜேவிபி உறுப்பினர்களின் சில அறிக்கைகள் நாடாளுமன்ற உறுப்பினர் நாமல் ராஜபக்ஷவை படுகொலை செய்ய திட்டமிட்டுள்ளதாக வெளிப்படுத்துவதாக ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுனவின் பொதுச் செயலாளர் சாகர காரியவசம் குற்றம் சாட்டியுள்ளார். கொழும்பில் நேற்றைய நாள் நடைபெற்ற செய்தியாளர் சந்திப்பில் கலந்து கொண்டு கருத்து தெரிவிக்கும் போதே அவர் இதனை குறிப்பிட்டுள்ளார். கனேமுல்ல சஞ்சீவ கொலையின் பிரதான சந்தேக நபரின் உருவத்திற்கு இணையான யுவதி ஒருவர் மத்துகம பகுதியில் வைத்து கைது செய்யப்பட்டுள்ளார்.
கனேமுள்ள சஞ்சீவவின் கொலை சம்பவத்தின் பிரதான சந்தேக நபராக கருதப்படும் இஷாரா செவ்வந்தி என்பவரின் உருவத்திற்கு இணையான யுவதியொருவர் மத்துகம பகுதியில் வைத்து கைது செய்யப்பட்டுள்ளதாக செய்திகள் வெளியாகியுள்ளன. கைது செய்யப்பட்ட குறித்த பெண் எதிர்வரும் 14ஆம் நாள் வரை விளக்கமறியலில் வைக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. 23 வயதான குறித்த யுவதி மத்துகம பகுதியில் உள்ள தமது வீட்டிற்கு அருகிலுள்ள வனப்பகுதியில் மறைந்திருந்ததாகவும் அப்போது கைது செய்யப்பட்டதாகவும் தெரிவிக்கப்படுகின்றது. இந்த நிலையில் குறித்த யுவதியின் கையடக்க தொலைபேசி பரிசோதனை செய்வதற்கான நீதிமன்றத்திடம் உத்தரவு பெற்று அடுத்த கட்ட விசாரணைகளை முன்னெடுக்க உள்ளதாகவும் கூறப்படுகின்றது. மினுவாங்கொடையில் துப்பாக்கிச் சூட்டு சம்பவம் ஒன்று இன்று நடைபெற்றுள்ளது. மினுவாங்கொடை பத்தண்டுவன சந்தியில் துப்பாக்கிச் சூட்டு சம்பவம் ஒன்று இன்று இடம்பெற்றுள்ளது. குறித்த துப்பாக்கிச் சூட்டிற்கு 36 வயதுடைய நபர் ஒருவர் இலக்காகியுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. சம்பவம் தொடர்பில் மேலும் தெரிய வருகையில் மோட்டார் சைக்கிளில் வந்த அடையாளம் தெரியாத 2 நபர்கள் தாக்குதலை நடத்திவிட்டு தப்பிச் சென்றுள்ளனர். இந்த நிலையில் துப்பாக்கிச் சூட்டிற்கு இலக்கான நபர் சிகிச்சைக்காக மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார் என்று தெரிவிக்கப்படுகின்றது. கனேமுள்ள சஞ்சீவ மீது துப்பாக்கிச் சூட்டை வெளிநாட்டில் இருந்து ஒழுங்குபடுத்திய கிஹல் பத்தர பத்மே என்ற நபரின் பாடசாலை கால நண்பன் மீதே இந்த துப்பாக்கிச் சூடு நடத்தப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. மேலும் சந்தேக நபர்களை அடையாளம் காண்பதற்கான விசாரணைகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாக ஸ்ரீலங்கா காவல்துறையினர் தெரிவித்துள்ளனர். கொழும்பு மேல் நீதிமன்ற நீதிபதிக்கு எதிராக சமூக வலைதளங்களில் பகிரப்பட்ட 2 பதிவுகள் தொடர்பில் உயர் நீதிமன்ற பதிவாளரால் நீதிமன்றத்திற்கு அறிக்கை ஒன்று சமர்ப்பிக்கப்பட்டுள்ளது. கொழும்பு மேல் நீதிமன்ற நீதிபதி மஞ்சுள திலகரத்னவுக்கு எதிராக சமூக வலைதளங்களில் பகிரப்பட்ட 2 பதிவுகள் தொடர்பாக உயர் நீதிமன்ற பதிவாளர் நீதிமன்றத்திற்கு அறிக்கை ஒன்றை சமர்ப்பித்துள்ளார். நீதிபதி மஞ்சுள திலகரத்ன ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுன நாடாளுமன்ற உறுப்பினர் நாமல் ராஜபக்ஷவுக்கு எதிரான சர்ச்சைக்குரிய கிரி திட்டத்துடன் தொடர்புடைய பண மோசடி வழக்கினை விசாரணை செய்து வருகின்றார். இந்த பதிவுகள் பிப்ரவரி 21ஆம் நாள் போத்தல ஜயந்த மற்றும் சனத் பாலசூரிய எனும் பெயர்களில் உள்ள முகநூல் கணக்குகளில் பகிரப்பட்டதாக நீதிமன்றத்தில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதற்கமைய இந்த நடவடிக்கை நீதிமன்ற அவமதிப்பை ஏற்படுத்தும் என்று தெரிவித்து மேல் நீதிமன்ற பதிவாளர் அதிகாரப்பூர்வமாக நீதிமன்றத்தில் முறைப்பாடு பதிவு செய்துள்ளார். மேலும் இதற்கு தேவையான உத்தரவுகளை வழங்குமாறு நீதிமன்றத்திடம் அவர் கோரிக்கை விடுத்துள்ளார். நாடாளுமன்ற உறுப்பினர் நாமல் ராஜபக்ஷவுக்கு எதிராக உள்ள குற்றப்பத்திரிகைகள் சமீபத்தில் நீதிபதி மஞ்சுள திலகரத்ன முன்னிலையில் சமர்ப்பிக்கப்பட்டிருந்தது. போத்தல ஜயந்த மற்றும் சனத் பாலசூரிய ஆகியோர் இலங்கையின் சிரேஷ்ட ஊடகவியலாளர்கள் என்பது குறிப்பிடத்தக்கது. புலவிக்கோட்டுக்கு இலக்காகி 9 மாணவர்கள் கம்பளை ஆதார வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர். குளவிக்கோட்டுக்கு இலக்காகி 9 மாணவர்கள் கம்பளை ஆதார வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளதாக கம்பளை ஸ்ரீலங்கா காவல்துறையினர் தெரிவித்துள்ளனர். 149 மாணவர்கள் படிக்கும் கம்பளை கல்வி வலயத்திற்கு உட்பட்ட திமு ஜெயரத்ன ஆரம்ப வித்தியாலயத்திலேயே இவ்வாறு மாணவர்கள் குளவிக்கோட்டுக்கு இலக்காகியுள்ளனர். இந்த ஆரம்ப பாடசாலையில் மதிய இடைவேளையின் போது குளவிக்கொட்டுதல் ஏற்பட்டுள்ளதுடன் உடனடியாக பாடசாலையை மூடுவதற்கும் அதிபர் நடவடிக்கை எடுத்துள்ளார். மலைப்பகுதிகளில் நிலவும் பலத்த காற்று மற்றும் குளிர்கால நிலையால் இந்த குளவிகள் கலைந்து பாடசாலை மாணவர்கள், தோட்ட மக்கள் மற்றும் கிராம மக்களை தாக்குவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்த மாதம் மாத்திரம் கம்பளையை சுற்றியுள்ள 3 பாடசாலைகளில் குளவி கொட்டியதில் ஒரு மாணவர் உயிரிழந்துள்ளார். சுமார் 80 மாணவர்கள் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருந்ததாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. கம்பளை உலப்பனை மகா வித்தியாலயத்தில் குளவி கொட்டியதை தொடர்ந்து 60 மாணவர்களும் பெற்றோர்களும் மருத்துவமனைகளில் அனுமதிக்கப்பட்டிருந்தனர். மேலும் இந்த மாதத்தில் மட்டும் கம்பளை பூசல்லாவ பகுதியில் குளவி தாக்குதலுக்கு இலக்காகி 3 பேர் உயிரிழந்துள்ளனர். எனவே உரிய அதிகாரிகள் இது குறித்து கவனம் செலுத்தி இந்த துன்பங்களிலிருந்து மக்களை காப்பாற்ற நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று அந்த பகுதி மக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். இனி சர்வதேச செய்திகள். இந்தோனேஷியாவில் சக்தி வாய்ந்த நிலநடுக்கம் ஏற்பட்டுள்ளது. இந்தோனேஷியாவில் 6.1 ரிக்டர் அளவில் சக்தி வாய்ந்த நிலநடுக்கம் ஏற்பட்டுள்ளது. அமெரிக்க புவியியல் ஆய்வு மையம் வெளியிட்டுள்ள தகவல்களில் நிலநடுக்கம் காரணமாக எந்த சேதமோ அல்லது உயிரிழப்புகளோ ஏற்பட்டதாக தகவல் இல்லை என்று தெரிவித்துள்ளது. உள்ளூர் நேரப்படி காலை 6:55 மணிக்கு இந்த நிலநடுக்கம் பதிவாகியுள்ளது. இது வடக்கு சுலவேசி மாகாணத்திற்கு அருகில் கடலோரத்தில் 10 கிலோமீட்டர் ஆழத்தில் ஏற்பட்டதாக அமெரிக்க புவியியல் ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. அந்நாட்டின் வானிலை ஆய்வு மையம் வெளியிட்டுள்ள அறிவிப்புகளின்படி நிலநடுக்கம்
நிலநடுக்கம் 6.0 ரிக்டர் அளவில் பதிவாகி இருப்பதாகவும் சுனாமி ஏற்படுவதற்கான சாத்தியம் இல்லை என்றும் தெரிவித்துள்ளது. முன்னதாக கடந்த ஜனவரி 2021 ஆண்டு சுலவேசியை உலுக்கிய 6.2 ரிக்டர் அளவிலான நிலநடுக்கம் காரணமாக 100க்கும் மேற்பட்டோர் உயிரிழந்ததோடு ஆயிரக்கணக்கானோர் வீடுகளையும் இழந்திருந்தமையும் குறிப்பிடத்தக்கது. ரஷ்யா மற்றும் உக்ரைன் போர் நிறுத்த தீர்மானத்திற்கு 93 நாடுகள் ஆதரவு தெரிவித்துள்ளன. ரஷ்யா மற்றும் உக்ரைன் இடையே கடந்த 3 ஆண்டுகளாக போர் நடைபெற்று வரும் நிலையில் போர் நிறுத்த தீர்மானத்திற்கு 93 நாடுகள் ஆதரவு தெரிவித்துள்ளன. இந்த நிலையில் போரை முடிவுக்கு கொண்டு வரவும் அமைதியான முறையில் தீர்வு காணவும் ஐநா பொதுச்சபை நேற்றைய நாள் தீர்மானம் கொண்டு வாக்கெடுப்பு நடத்தியிருந்தது. இந்த வாக்கெடுப்பில் ரஷ்யாவுக்கு ஆதரவாக அமெரிக்கா வாக்களித்தது. அமெரிக்காவின் முந்தைய ஜோ பைடன் அரசு உக்ரைனுக்கு ஆதரவான நிலைப்பாட்டினை கொண்டிருந்தது. மேலும் ரஷ்யாவுக்கு எதிரான கருத்துக்களை முன்வைத்து வந்தது. இந்த நிலையில் அமெரிக்காவில் சமீபத்திய ஆட்சி மாற்றத்தை தொடர்ந்து அந்த நாட்டில் அமைந்துள்ள ட்ரம்ப் தலைமையிலான புதிய அரசு ரஷ்யாவுக்கு ஆதரவான நிலைப்பாட்டை கொண்டிருக்கின்றது. 193 உறுப்பினர்களை கொண்டுள்ள ஐநா பொதுச்சபை உக்ரைன் மற்றும் அதன் ஐரோப்பிய நட்பு நாடுகள் தாக்கல் செய்த விரிவான, நியாயமான மற்றும் நீடித்த அமைதியை மேம்படுத்தல் என்ற தீர்மானத்திற்கு ஆதரவாக வாக்களித்தன. இந்த தீர்மானத்திற்கு மொத்தம் 93 ஆதரவு வாக்குகளும் 18 எதிரான வாக்குகளும் பதிவாகின. மேலும் 65 பேர் இதில் வாக்களிக்கவில்லை என்பதும் குறிப்பிடத்தக்கது. இத்துடன் செய்திகள் நிறைவடைகின்றன. வணக்கம்.